வணக்கம். இப்ப வந்து சிக்கன் பொடி மாஸ் சூப்பரா செய்யப் போறேன். வாங்க பார்க்கலாம். எப்பவுமே முட்டை பொடி மாஸ் தான் செய்வோம் அடிக்கடி. இப்ப வந்து வித்தியாசமா சிக்கன் பொடி மாஸ். நல்லா ஒரு சைட் டிஷ்ஷா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடுறேன். சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா இது மாதிரி உதுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து இதை நம்ம சைடிஷ்க்கு நம்ம சாம்பார் சாதம் இல்லை வந்து சிக்கன் எதுவுமே சிக்கன் குழம்பு எதுக்குமே நம்ம இது மாதிரி பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடிப்படாமல் எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட முடியும். நம்ம முட்டை சாப்பிட்றாப்புல முட்டை பொடி மாஸ் சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடலாம். கொஞ்சம் எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அப்படியே அடிப்படை வாயில. அதனால எப்பவுமே போன்லெஸ் சிக்கன் வாங்கி, இல்லைன்னா இது போன்லெஸ் சிக்கனா நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலும் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுறேன். அடுத்தது நல்லா பொடியா வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க பாருங்க. அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருவேன். வந்து சின்ன வெங்காயம், இன்னும் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமாத வரைக்கும் வதக்கிக்கலாம். இது ஒரு 4-5 விசில் விட்டா போதும். சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா போதும். மட்டன் இதுலேயே மட்டன் நீங்கள் பொடி மாஸ் செய்யணும். ஆனால் ஒரு 10 விசில் நல்லா விடணும் மட்டன். இதே மாதிரி போன்லெஸ்ஸாக மட்டனில் 5 விசில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 5-10 விசில் வேக விட்டுட்டிங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும். நல்லா மசித்தோம்னா நல்லா தூளாக இதுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அது கொஞ்சம் கம்மியாக விட்டிங்கன்னா கல் மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால ஒரு 10 விசில் மட்டனுக்கு விடணும். சிக்கனுக்கு வந்து ஒரு 5 விசில் விட்டாலே போதும். இதோட இந்த கீரின பச்சை மிளகாய் ஒன்று போட்டுறேன். இப்போ ரொம்ப டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம இதை வந்து இப்போ தனியாக இதுக்குன்னே வாங்கிட்டு வந்து நம்ம செய்ய போகிறது கிடையாது. எப்போவுமே இது வந்து விருப்பம் விருப்பம் உள்ளவங்க சாப்பிட்றது. அதனால வந்து நீங்கள் சிக்கன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா போன்லெஸ்ஸாக அதை எடுத்து வச்சு நீங்கள் வாங்கும்போது சிக்கன் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக கேட்டுக்கணும். அந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் வாங்கி இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சைட் டிஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வந்து ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்னாலே சில பேர் 65 அதுக்கு பதிலாக சாப்பிட்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கொஞ்சம் பொடியும் வதங்கிருச்சு பாருங்க. இந்த சிக்கனை வந்து இதில் போட்டுடுறேன். இதில் நீங்கள் என்ன ஒன்று விருப்பப்பட்டீங்கன்னா முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி இதில் சேர்த்துடலாம். அதுவும் ரொம்ப இது கூட சேர்க்கும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். முட்டையை அது சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் வெறும் சிக்கன் மட்டும் செய்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம் சேர்க்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் அந்த அந்த காரம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்க, அதை காமிக்கிறேன். அதை மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேணான்னு அதை மட்டும் போட்டால் போதும். நல்லா இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதுலேயே கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்க. இதில் வந்து
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துருக்கிறதுனால, மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் போட்டுறேன். தனியாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை வந்து நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கொஞ்சம் பச்சை வாசனை அளவு இந்த மிளகாத்தூள் வாடலாம் கொஞ்சம் போகணும். அது வரைக்கும் மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ முட்டை நீங்கள் சேர்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றி சேர்த்துடலாம். இது வெறும் சிக்கன் பொடி மாசுனால நான் வெறும் சிக்கன் மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து நிறைய சாப்பிட்லாம். சைடிஷா இல்லை வந்து ஸ்நாக்ஸாவோ எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து முட்டை வேணா சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்க நல்லா அப்படியே வெங்காயம் ஆனால் கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக போடணும். கறி எடுத்து வச்சிருக்க பீஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை விட பார்த்துட்டு நிறைய அதிகமாக தான் போடணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இதில் வந்து வேறு எதுவுமே இந்த மசாலா தவிர இஞ்சி பூண்டுலாம் சேர்க்க வேண்டியதில்லை. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் இதில் சேர்க்கல. இதில் பொடி மாசு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இதை செய்கிறதுனால இஞ்சி பூண்டு போடல. இப்போ வந்து இது நல்லா ஏற்கனவே வெந்ததுனால இந்த இந்த பரட்டல் போதும். வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தான் இதில் மெயின். இப்போ நம்ம செரிமான கோளாறு வந்து கரெக்டாக வந்துடும். இதில் நம்ம எப்படியா இருந்தாலும் மிளகுத்தூள் சேர்க்கறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குயிக்காக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கறி வேக வைக்கிறது தான் வேலை இதில். மற்றபடி வெங்காயம் அரிஞ்சிட்டு 10 நிமிஷம் கூட ஆகுது பாருங்கள், குயிக்காக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கரம் மசாலா வாசனை தூக்குது. ஸ்பூனில் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது காஃபி டீ ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வந்து சைடிஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.